ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ நேற்று நம்ம சார்ட் கொடுத்துருந்தோம், கிட்டத்தட்ட 80% போச்சு. 2 இடத்துல என்ட்ரி எடுங்க. ஒரு ஸ்ட்ராங் செல் கொடுத்துருந்தேன், அந்த இடம் நல்லா செல்லு போச்சு. பட் மறுபடியும் ஒரு ரேஞ்ச் பவுன் பை போட்டு மறுபடியும் செல் வந்தது. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இங்க வந்துச்சுன்னா நீங்க எடுத்துட்டீங்களா செல்லு, பை கொடுத்துடணும். மறுபடியும் வருதா செல்லு, பை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க போகணும். இது நான் எல்லா வீடியோலையும் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன், ஓகேங்களா? அதே மாதிரி 215க்கு ஒரு ஸ்ட்ராங் பை நினைச்சேன், பட் ஆனா அது பை போச்சு. அந்த இடத்துலயும் கரெக்டா பாத்தீங்கன்னா இப்படி பிரைஸ் இப்படி போயிட்டே இருந்தது. கரெக்டா இந்த இடத்துல போயிட்டு என்ன சொல்றது ரெசிஸ்டன்ட், அதாவது இங்க பிரைஸ் இருக்கும், அந்த பிரைஸோட ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஃபால் ஆச்சு. அந்த 2 என்ட்ரி மட்டும் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா. ஓகே, இன்னைக்கு வாங்க, இன்னைக்கான இது போகும். இன்னைக்கு இப்போ வீடியோ எடுக்கும்போது மணி 8:24 AM. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9:15 மார்க்கெட் எப்படி இருக்கும்? 9:15 to 9:41 பை 9:45 47 வைங்க, 9:15 வைங்க. ஓகே, 45 strong sell. ஸ்ட்ராங் செல் கொடுத்துருக்கேன் 9:45 to 11:10. நீங்க என்னன்னா 9:45க்கு இறங்கும், ஓகேங்களா? இறங்கின உடனே எங்க சப்போர்ட் இருக்கோ அந்த இடத்துல வித்துடணும். நான் செல்லர்ன்றதுனால ரெசிஸ்டன்ட்ல செல் பண்ணிட்டு சப்போர்ட்ல வித்துருவேன். பையர்னா நீங்க கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க, சாரி புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. பைனா கரெக்டா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல கரெக்டா வித்துருங்க, சரிங்களா? ஸோ பையர்ஸ் இந்த சைடு கண்டிப்பா போலாம் நீங்க, சரிங்களா? இந்த சைடு நீங்க கன்ஃபார்மா போலாம் பையர்ஸ். to 12:03 அவாய்டு கொடுத்துறேன். செல் இப்படியும் ஸ்ட்ராங் செல்லாக இருக்கலாம், ஓகேங்களா? பட் இருந்தாலும் செல்லு நான் கொடுக்குறேன். ஸ்ட்ராங் செல்லாக இருக்கலாம் அந்த இடம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 125னா ஒரு 130க்கு எடுங்க, ஓகேங்களா? ஒரு 130 இருந்து எடுங்க. $250 $150 வரைக்குமே செல் கொடுக்குறேன். மோஸ்டா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ஒரு 20 minutes கேப் இருக்கு எல்லாத்துக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு 20 minutes கேப் இருக்கு. மேபி ரேஞ்ச் பவுண்ட் ஆகலாம் அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா?
இருந்தாலும் கொடுக்குறேன், அவாய்ட் பண்ணிட்டு பாருங்க நீங்க எப்படி இருக்கணும். Self பை கொடுக்குறேன், 232 to 245 பை கொடுக்குறேன். ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா. ஏன்னா நடுவில் நான் சில எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். நீங்க கடைசியில நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது மிஸ்டேக் கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து இன்ட்ராடே, இது ஸ்விங் ட்ரேடிங்னா பிரச்சனை இல்லை. கடைசியில் அதுக்கு என்ன கொடுக்குறாருன்னு பார்த்துட்டு போயிடலாம். எங்க இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கணுமோ அது கரெக்டா கொடுக்கணும் ஓகேங்களா. ஓகே, இந்த இடத்த வந்து செல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல எப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி போகும், அதாவது டச் பண்ணிட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல, சைட்வேஸ் ரேஞ்ச் பவுண்ட்ல டச் பண்ணிட்டு போகணும் அந்த இடத்துல. ஸோ கரெக்டா நீங்க அந்த புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா சப்போர்ட்ல எடுத்துட்டு ரெசிஸ்டன்ட்ல பை பண்ணணும் ஓகேங்களா. பிவட் பாயிண்ட் போட்டுட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க இதா இருந்தாலும் சரிங்களா. ஸோ நாளைக்கு இப்படிதான் இருக்கும் கைஸ். 9:15 to 9:45 பை, 9:45 to 10:11 ஸ்ட்ராங் செல்லு. நாளைக்கு இங்க பாருங்க, சாரி இன்னைக்கு, அதாவது 9/8, அதாவது 9th August 2024 ஓகேங்களா. 11:10 to 12:03 அவாய்டு, 12:03 to 12:56 செல்லு, 12:56 to 120 பை, 1:30 to 150 செல்லு, 150 to 215 பை, 250 to 227 செல்லு, 230 to 245 பை. இந்த இடத்தெல்லாம் செல்லு, இதை அவாய்ட் பண்ணீங்க ஓகேங்களா. ஸோ நீங்க எங்க ஸ்ட்ராங்கா ட்ரேட் எடுக்கலாம்னா இந்த இடத்துல எடுக்கலாம் ஓகேங்களா. இந்த இடத்துல கூட எடுக்கலாம், இந்த இடத்துல கூட எடுக்கலாம். 12:03 இருக்குல்ல, 3 இடத்துல உங்களுக்கு பையர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகேங்களா. டக்குன்னு வந்து இவ்வளவு தூரம் சொல்றாரு அப்படின்னா வச்சிருக்க கூடாது ஓகேங்களா. எடுத்தீங்களா கரெக்டா சப்போர்ட்ல எடுத்தீங்களா, ரெசிஸ்டன்ட்ல க்ளோஸ் பண்ணிடணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ல நீங்க இது எடுக்கலன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடிங் வேலைக்கு ஆகாது ஓகேங்களா. நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ல இதை நீங்க எடுத்தா மட்டும்தான் இது வேலை செய்யும், இல்லன்னா நீங்க நஷ்டம் தான் பண்ணுவீங்க ஓகே. அப்புறம் நான் சிபில் ரிஸ்க் அட்வைசரி கிடையாது கைஸ் சரிங்களா. நான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கேன் அனாலிசிஸ் பிளஸ் அஸ்ட்ராலஜிகளை யூஸ் பண்ணி தான் நான் இதை எடுக்கிறேன் ஓகேங்களா. நான் ஆக்சுவலா வந்து பிகாம் எம்பிஏ ஃபினான்ஸ் கிராஜுவேட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் NACM கோர்ஸும் நான் முடிக்கல ஓகேங்களா. ஸோ சிபில் ரிஸ்க்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்க ரிஸ்க் உங்க மணி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி கரெக்டா வந்து ட்ரேட் எடுக்கணும் ஓகே. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.